புதுக்கோட்டையில் விசைப்படகுகள் கரைவலை இழுப்பதை கண்டித்து நாட்டுப்படகு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே விசைப்படகுகள் கரைவலை இருப்பதை கண்டித்து நாட்டுப்படகு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் செய்து வருகின்றனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா கோட்டைப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடக்கு புதுக்குடி மற்றும் தெற்கு புதுக்குடி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்களும் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்களும் கடலில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விசைப்படகு மீனவர்கள் கரையிலிருந்து கடலில் 5 நாட்டில்கள் தூரத்திற்கு அப்பால் இரட்டை மடி வலையை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் இரட்டை மடி வலையை தடை செய்யப்பட்ட வகையாக அரசு அறிவித்துள்ளது. இருப்பினும் மீனவர்கள் விசைப்படகு மீனவர்கள் இரட்டை மடி வலையைத்தான் பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் கடற்கரையோரம் உள்ள மீன்கள் உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் விசைப்படகு மீனவர்கள் கரையோரத்திலேயே ஒரு நாட்டிற்கு மேல் தூரத்திலேயே இரட்டை மடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பதால் நாட்டுப்படகு மீனவர்களின் வலை சேதமடைந்தும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் நாட்டுப்படகு மீனவர்கள் புகார் மனு அளித்தும் விசைப்படகு மீனவர்களை இரட்டை மடி வலையை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தி மீன்வளத்துறை அதிகாரிகளும் தெரிவித்தும் ஆனால் விசைப்படகு மீனவர்கள் அதனை கடைபிடிக்க மறுக்கின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் ராமேஸ்வரம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புதுக்குடி அருகே 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள், மீன் தொழிலாளர்கள், பெண்கள் ஆகியோர் இந்த காலை முதல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சாலையின் இருபுறங்களிலும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மீன்வளத்துறை அதிகாரிகள், மணமேல்குடி தாசில்தார் மற்றும் காவல்துறையினர் தற்போது மீனவர்களிடம் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து நாட்டுப்படகு மீனவர்கள், விசைப்படகு மீனவர்கள் கரைவலை மற்றும் இரட்டை மடி வலையை பயன்படுத்தக்கூடாது என்றும் அதற்கு முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது மீன் உற்பத்தி காலம் கரையோரத்தில் மீன் உற்பத்தி காலங்கள் இருப்பதால் மீன் உற்பத்திகளும் குஞ்சுகளும் பாதிக்கப்படுவதால் மீன்பிடி தொழிலை முற்றிலும் அழிந்து போகும் நிலையில் உள்ளதால் விசைப்படகு மீனவர்கள் கலைவலை மற்றும் இரட்டைமடி வலையை பயன்படுத்தக்கூடாது என்று நாட்டுப்படகு மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.